வாங்க தேங்காய் பால் இறால் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பெரிய இறால் 1 கிலோ சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 12 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம். சுத்தம் பண்ண இறாலில் நம்ம மஞ்சள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு பெரிய குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பட்டை போட்டு பட்டை பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணி வதங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ப்ரானை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த மசாலா ஃபுல்லாக அந்த ப்ரானில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா தரவாக அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது 3ஐயும் ஆட் பண்ணி நல்லதையும் திருப்பி தரவாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தரவாக நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ப்ரான் நல்லா ஃப்ரையான கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் ஓரளவு ஃப்ரையான கண்டிஷன் வந்ததுக்கப்புறமா இதில் எந்த தண்ணியும் ஆட் பண்ணாமல் மூடி வச்சோம்னா 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும். இடையில ஒரு டைம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ரொம்ப திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 50 ml தேங்காய் பாலை அதில் ஆட் பண்ணுறோம். அந்த தேங்காய் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு பபிள்ஸ் ஒரு கொதி வரும் பாருங்கள், அந்த கண்டிஷனில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை போடணும். பூண்டு பல்லை இந்த பூண்டு பல் போட்டு ஒரு கொதி அந்த பூண்டு பல் ஃப்ளேவர் தேங்காய் பாலில் நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இது ஒரு கொதி ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட ஆகும். இது நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றி வர்றதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நமக்கு ஆகும். இது கொதித்து வற்றி ஓரளவு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி நமக்கு வரதை பாருங்கள். வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இது 2ஐயும் ஆட் பண்ணிக்கிறோம். அரை லெமன் எடுத்துக்கிறோம். ஹாஃப் லெமன் அப்படியே ஃபுல்லாக பொழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறமா கடைசியாக நமக்கு கொத்தமல்லி தழை போட்டு நம்ம தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததோடு அப்படியே ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியது தான். இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை இப்படி செஞ்சிங்கன்னா எப்போவுமே திரும்ப திரும்ப இந்த முறையில் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.